சாட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30க்கு தான் டின்னர் செய்ய கிச்சனுக்குள்ளேயே வந்தேன். இந்த பக்கம் இட்லி வச்சாச்சு. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், பாப்பாவும் சரி ஹஸ்பண்டும் சரி மெது வடை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நேற்று செஞ்ச வடை அப்படியே மீந்துடுச்சு. அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுலேயே வடைகறி ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் எடுத்து வச்சாச்சு. 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 தக்காளி எடுத்திருக்கேன், 1 பூண்டு தோல் நீக்கி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடான உடனே கடுகு, நான் கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன், ஆனால் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தேவையான குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வடை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால அதை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வடையை உதுத்து எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் டைம் ரொம்ப மிக்சியில் விட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதோடைய பச்சை ஸ்மெல் போனவுடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உண்மையாகவே நான் எதிர்பார்க்கல, டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக வரும்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் வடை மீந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.